வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் குக்கி தமிழா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவுமே டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மத்தி மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். சில பேர் மீன் குழம்பு வச்ச உடனே நம்ம சாப்பாட்டில் அந்த குழம்பு எடுத்து ஊற்றும் போது மீன் உடஞ்சி போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி உடையாமலும் நம்ம குழம்பு செய்யலாம். அதுக்கு சில ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணணும். அது என்னென்ன ட்ரிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி குக்கி தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம மத்தி மீன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1லேருந்து அரை டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொத்தமல்லி புதினாவும் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க, 2 கொத்து கறிவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, அடுத்து ஒரு நார்மல் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, 2 தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம், 10லேருந்து 15 பல் சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு. அடுத்து இன்றைக்கி நம்ம குழம்போட ஹீரோ மத்தி மீன் 1/2 கிலோ எடுத்துக்கலாம். மத்தி மீனில் குழம்பு வச்சு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. இதில் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன், மஞ்சத்தூள் 2 பிஞ்சு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதுதான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழம்புல போடும்போது. அதுக்காக ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த புளியில் புளி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இது மீன் சட்டியில் நம்ம இன்னைக்கு குழம்பு வைக்க போகிறோம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெயில் நம்ம செஞ்சோம்னா தான் டேஸ்டியாக இருக்கும் குழம்பு. இது நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா வெந்தயம் உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி, அதுக்காக தான் நம்ம சேர்த்திக்கிறோம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இது கூட நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இது கூடயே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 2 வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பூண்டையும் சேர்த்துக்கலாம். பூண்டும் நம்ம முழுசாக தான் சேர்த்தணும். சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து 3 பச்சை மிளகாய். இதை நம்ம லைட்டாக கீறிட்டு நம்ம போட்டுக்கலாம். அது கூடவே தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நாங்கள் தக்காளி போடுறத வீடியோவில் காட்ட மறந்துட்டோம். அடுத்து மஞ்சள் தூள், மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. இப்போது நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நாங்கள் 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துறோம். உப்பு போட்டதுக்கப்புறமா நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1 கப் தண்ணி மட்டும்தான் சேர்த்துறோம். உங்களுக்கு இன்னும் நல்லா தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
கருவேப்பிலையை சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. குழம்பு நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை வந்து ஒவ்வொரு பீஸாக நம்ம உள்ளே போட்டுடலாம். இது வந்து 1/2 கிலோ மத்தி மீன் எடுத்துருக்கோம் நாங்கள். இதில் வந்து மிளகாய்த்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நம்ம வந்து இந்த மீன் குழம்புல போட்டாலும் சில பேருக்கு வந்து கரைஞ்சி போயிடும். அதுக்கு வந்து நம்ம ஒரு சின்ன ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழம்புல சேர்த்துறதுக்கு முன்னாடி நம்ம மீன் வாங்கிட்டு வந்தோடனே வாஷ் பண்ணுவோம் இல்லையா, வாஷ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு குழம்பு வச்சு இறக்கும்போது மீன் வந்து உடையாமல் சூப்பராக வரும். இந்த ட்ரிக்ஸை கண்டிப்பாக உங்களோட சமையலை ஃபாலோ பண்ணி பாருங்கள். மீனெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. மீன் வந்து நல்லா வெந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக கரண்டி விட்டு லைட்டாக தான் திருப்பி விடணும், ரொம்ப போட்டு கலக்கக்கூடாது. இப்போ வந்து மீன் வந்து சூப்பராக வெந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான மீன் குழம்பு தயாராகிடுச்சு. இதில் வந்து நம்ம குழம்பு இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து குழம்பு வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்க போகிறப்ப மட்டும் நம்ம வந்து கொத்தமல்லியை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஃபுல்லாக மேலே வந்து சேர்த்துக்கலாம். நம்ம முன்னாடியே போட்டு வதக்கிட்டோன்னா அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ நம்ம குழம்பு இறக்கும்போது நம்ம அந்த கொத்தமல்லி தலையை சேர்த்தோன்னா குழம்பு இன்னும் டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான ஹெல்த்தியான மத்தி மீன் குழம்பு தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.